ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் யாஷ்னியஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ ஜாபில் எப்படி நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு யாராவது ரெஃபரல் லிங்க்கை அனுப்பிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூடியூப்பை பார்த்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பார்த்து லிங்க்கு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன டீட்டெயில் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் யார் ஐடி போட போகிறீங்களோ உங்களோட நேமு, மொபைல் நம்பர், உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி, இது மட்டும் தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு தேவைப்படும். ஆனால் அது இப்போ ஐடி போடும்போது தேவைப்படாது. இப்போ இந்த ஐடிக்கு மட்டும் என்னென்ன வேணும்னா உங்களோட நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இது மட்டுமே இருந்தால் போதும். பேமெண்ட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அதில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இப்படி எல்லா வழியிலையும் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். கியூஆர் கோடு, யூபிஐ ஐடிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐஎம்பிஎஸ் பண்ணலாம். ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. இத்தனை வழியில் நம்ம பேமெண்ட் கம்பெனிக்கு பண்ணலாம். அந்த பேமெண்ட்டை பண்ணி ஃபஸ்ட்லேயே அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட்டை பண்ணி அந்த டீட்டெயிலோட, பேமெண்ட் டீட்டெயிலோட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஜிபே பண்ணுறோம், ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டை நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பேமெண்ட்டை மட்டும் எவ்வளோ அமௌண்ட், இப்போ 6500 நம்மளுக்கு அந்த ப்ரீமியம் பிளானுக்கு பேமெண்ட்டை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த பேமெண்ட்டை மட்டும் அப்படியே நிற்கும் இல்லையா, அதை டச் பண்ணால் கீழே டீட்டெயில்ட்டு ஃபுல்லாக வரும். அந்த டீட்டெயிலோட கீழே ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஷேர் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்ம செல்ஃப் யூஸ்லேயோ இல்லை யாருக்கோ நம்மளோட வேண்டியவங்களோட நம்பருக்கு சென்ட் பண்ணி அந்த இமேஜை வியூ பண்ணி சேவும் பண்ணி வச்சுக்கணும். கேலரியில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதில் உள்ள நம்ம இப்போ ஜிபே மூலமாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு 12 இல்லை 14 டிஜிட்டில் இருக்கும். அந்த நம்பரையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே பேமெண்ட்டை பண்ணி இந்த மாதிரி ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் லிங்க் எப்படி ஓப்பன் பண்ண காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு யாராவது லிங்க் ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ப்ளூ கலரில் கீழே 2 லைனில் இருக்குது இல்லையா, இதுதான் லிங்க். இது என்னோடய லிங்க்கு. நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறோன்னே ஆட்டோமேட்டிக்காக க்ரோம் பேஜுக்கு போயிடும். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைண்ட்லி செலக்ட் யுவர் ப்ரிப்பேர்டு லாங்குவேஜ்னு இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிலையுமே ஒர்க் பண்ணலாம். இந்தியாவில் எந்த லாங்குவேஜில் உள்ளவங்க வேணும்னாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு வீடியோ வரும். இப்போதைக்கு வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி வச்சுருக்கல, அதனால் உடனடியாக நம்ம ஃபினிஷ்டு வீடியோ கொடுத்துடலாம். கொடுத்த உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ நான் என்னோடய ஐடி கொடுத்துருக்கிறதுனால, என்னோடய ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணுறதுனால என்னோடய நேமு, என்னோடய ஸ்பான்சர் ஐடி எல்லாமே காமிக்குது. இப்போ நீங்களாக ஐடி போடுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட நேம் இந்த இடத்துல சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். சத்யா. சூஸ் பிளான், பேரை கொடுத்த உடனே பிளானு 2000 பிளானா இல்லை 6500 பிளானா ஏதோ ஒன்று அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாஸ்வேர்டு நீங்களாக தான் போட்டுக்கணும். நீங்கள் இல்லைன்னா யாரை போட்டு தர சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பாஸ்வேர்டோ அதை நீங்கள் கொடுத்து போட்டுக்க சொல்லலாம். பாஸ்வேர்டு எப்படி போடணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மஸ்ட் கண்டின் அட்லீஸ்ட் 1 நம்பர் அண்டு 1 அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர் அண்ட் அட்லீஸ்ட் 8 or more கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் நான் சத்யா நேம்லேயே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் போட்டுக்கோங்க, எஸ். அடுத்தது ஸ்மால் SATHYA. நம்ம ஒரு சிம்பிள் போட்டுக்கலாம். போட்டுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது. 1 2 3. ஸோ சேம் அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துக்கணும். எஸ் கேப்ஸு ATHYA @1 2 3. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இதில் நீங்கள் அந்த மேலே என்ன கொடுத்தீங்களோ சேம் அதே இங்கே கொடுத்துக்கணும். ஃபோன் நம்பர், சும்மா ஒரு ஃபோன் நம்பர். இது கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர், அதே சேம். நான் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் நான் டைப் பண்ணுறேன். இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அடுத்தது இமெயில் ஐடி, சும்மா என்னோடய இமெயில் ஐடியை நான் போட்டுக்கிறேன். இது சூஸ் ஃபைல். இது என்ன தெரியுமா, நம்ம பேமெண்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் பண்ணி வச்சுருக்காது இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ண உடனே அதில் அட்டாச் ஆகிடும்.
இதில் வந்து இப்போ வந்து நோ ஃபைல் சூஸ்ன்னு இருக்குது. நான் ஜஸ்ட்டு வந்து டெமோ பண்ணுறதுனால வந்து அதில் நான் எதையும் செலக்ட் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை நான் காமிக்கிறேன். அந்த நம்பரை இதில் நோட் பண்ணி போடணும். இது வந்து நான் ஐஎம்பிஎஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்குது இல்லையா, இந்த நம்பரை தான் எனக்கு வந்து நான் பேங்க் ஆப் மூலமாக ஐஎம்பிஎஸ் பண்ணதுனால எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். 10 டிஜிட்டில் அந்த நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு அந்த ஐடி நம்பர் போடுற இடத்துல போட்டுக்கணும். இப்போ அந்த நம்பரை வந்துட்டு இந்த யூடிஆர் நம்பர்னு இருக்கு இல்லையா, இதில் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர் யூ நோ அபவுட் எஸ்பிஓ அண்டு பிளான் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு எஸ்பிஓ பற்றி தெரியுமா, பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணால் தான் கீழே வந்து சப்மிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அது சப்மிட் கொடுத்த உடனே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகி வரும். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆகி வரும். அந்த பேஜை நான் இப்போ காமிக்கிறேன். நம்ம ஒரிஜினலாக நம்ம ஐடி போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் இதை வந்து ஜஸ்ட் சும்மா டெமோ காமிக்கிறதுனால அது நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி எஸ்பிஓ போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கு பாருங்கள், யூசர் நேம்னு சொல்லிவிட்டு யூசர் நேம் இதுதான் SBOVDPN 555810. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீன்னு இருக்கு இல்லையா, விடிக்கு அப்புறம் பீன்னு இருக்கு இல்லையா, பி அப்படின்னா ப்ரீமியம், பி ஏபி கட்டுறது இல்லையா, அந்த பி வந்துச்சுன்னா பேசிக்கு, என் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஐடி போடுறவங்க, அதாவது இந்த பிரேக்குக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்னு வரும். இந்த பிரேக்குக்கு முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் இந்த எண்ணு வராது. ஸோ இதுதான் உங்களோட யூசர் ஐடி. இதுதான் உங்களோட யூசர் ஐடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க, லாகின் லிங்க்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த பேஜ் க்ரியேட் ஆன உடனேவே வந்துட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த ஐடி SBOVD நீங்கள் வந்து இந்த பேஜை அப்படியே இந்த யூசர் நேம் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஜ் வந்த உடனேவே இந்த யூசர் ஐடியை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. யூசர் ஐடியை மட்டும் SBO1starterலேருந்து அந்த 9 அந்த நம்பர் முடிகிற வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஜ் லாகின் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணுற இடத்துல ஐடியில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே, இல்லைனா நோட் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் மிஸ்டேக் இல்லாமல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ரோமில் வந்துட்டு சேவ் ஆப்ஷன் கேட்கும். அப்படியே நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா, முதல் தடவை நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக சேவ்லேயே இருக்கும். மறுபடியும் நீங்கள் போய்ட்டு டைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லாகின் போர்ஷனை ஓப்பன் பண்ணோடனே அந்த இடத்துல யூசர் நேம் டச் பண்ணும்போதே உங்களோட ஐடி பாஸ்வேர்டு எனேபிள் ஆகும். நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியோட அந்த டெலகிராமில் நோட்டீஸ் போர்டு அண்ட் இன்னும் எக்ஸட்ரா 2-3 குரூப் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினாக நோட்டீஸ் போர்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு மேலே நோட்டீஸ் போர்டு குரூப் ஓப்பன் பண்ணோன்னே பின்னடு மெசேஜ்னு இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா நம்மளோட லாகின் அந்த போர்ட்டல் லிங்க் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்படி டச் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் கொடுங்க. ஆல்ரெடி நான் வந்து ஐடி கொடுக்குற இடத்துல நான் என்னோடது வச்சுருக்கிறதுனால இப்படி ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி வரும். கோ டு டேஷ்போர்டு கொடுங்க. டேஷ்போர்டில் வந்தோடனே இந்த மாதிரி டேஷ்போர்டு, வீடியோ லிஸ்ட்டு, டவுன்லைன், அப்கிரேட் பிளான் ரிக்வஸ்ட்டு அண்ட் பேங்க் டீட்டெயில், ப்ரொஃபைல் இந்த மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக ஃப்யூச்சரில் இன்னும் ஆப்ஷன்லாம் ஆட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இது தான் இருக்குது. வீடியோ லிஸ்ட்டுங்கிறத டச் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், வரிசையாக 5 வீடியோ இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சில்வரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 5 வீடியோ தான். அடுத்து வந்து ஒரு 5 பேரோ இல்லை 10 பேரோ கொடுத்து நம்ம அப்கிரேட் ஆகும்போது அந்த அடிஷ்னலாக சொன்னாங்க இல்லையா, ஆர்டிக்கல் ரீடு அந்த மாதிரி, அப்புறம் வந்துட்டு இந்த சர்வேன்னு சொன்னாங்களே அதெல்லாம் ஆட் ஆகும். இப்போதைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி வீடியோ மட்டும்தான் வந்து எனேபிள் ஆகிருக்கு. அப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டேன், எல்லாமே வீடியோ பார்த்து முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்க்குற மெத்தடு. ஸோ என்னோடய வந்து லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இல்லைன்னா டைரெக்டாக எனக்கும் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.